Hi guys. ஸோ இந்த செஷன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆக்டிவ் டைரக்டரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆக்டிவ் டைரக்டரினா என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம இப்போ வந்து நம்ம லேபில் வந்து விண்டோஸ் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த விண்டோஸ் சர்வர் 2022 நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்குது. இந்த விண்டோஸ் சர்வர் 2022ல் ஆக்டிவ் டைரக்டரி வந்து எப்படி நம்ம எனேபிள் பண்ணணும், அதை எப்படி டொமைன் கண்ட்ரோலராக மாற்றணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் சரியா. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது விண்டோஸ் சர்வரோட ஒரு கோர் பாயிண்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆக்டிவ் டைரக்டரி இல்லாட்டி விண்டோஸ் சர்வரே கிடையாது சரிங்களா. இட்ஸ் ஹார்ட் ஆஃப் த விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு விண்டோஸ் ரிலேட்டட் கொஸ்டின் போனீங்க, இன்டர்வியூ போனீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி பற்றி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த மெயின் கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி, வாட் இஸ் டொமைன், வாட் இஸ் டொமைன் கண்ட்ரோலர், how to enable the active directory services. Active directory service எப்படி நீங்கள் enable பண்ணுவீங்க, how to install active directory, how to promote server as active directory or server as a domain controller. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இது வரும். அதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம எடுக்க போகிற கிளாஸு. ஸோ நம்ம இந்த செஷனில் ஒரு சர்வரை டொமைன் கண்ட்ரோலராக மாற்ற போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லெட் மீ எக்ஸ்பிளைன் அகெயின். ஸோ வாட் இஸ் டொமைன் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். தென் ஐ வில் கோ ஃபார் domain installation. See domain அப்படிங்கிறது domain. So domain is consisting users, computers. இந்த டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இருப்பார் சரியா, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், லேப்டாப்ஸ் இருக்கும், பிரிண்டர்ஸ் இருக்கும், ஓயு குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட், குரூப் பாலிசி ஆர்கனைசேஷன் யூனிட் இருக்கும். இது எல்லாமே இந்த டொமைனில் இருக்கும். ஸோ இந்த டொமைனுக்கு ஒரு டொமைன் நேம் இருக்கும், அதான் ரூட் டொமைன் நேம் சொல்லுவோம். ஓகே, இந்த டொமைனுக்கு ஒரு டொமைன் நேம் இருக்கும். ஸோ அது மூலமாக நம்ம எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுவோம். இந்த டொமைன் நம்ம ஒரு விண்டோஸ் சர்வர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அந்த விண்டோஸ் சர்வரில் நம்ம ஏடிடிஎஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஏடிடிஎஸ் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த சர்வீஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதான் இட் வில் ஆக்ட் அஸ் ஏ டொமைன் கண்ட்ரோலர். ஸோ அது டொமைன் கண்ட்ரோலர் ஆன பிறகு தான் அதில் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் எல்லாமே எனேபிள் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது, நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த விண்டோஸ் சர்வரில் we are going to install active directory domain services and we are going to promote this server as a domain controller. ஸோ அப்போ அதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் மெனுவில் போய்ட்டு சர்வர் மேனேஜர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்வர் மேனேஜர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நீங்கள் மெனுவில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. விண்டோஸ் சர்வருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது சரிங்களா. ஸோ இதில் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் போனீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இந்த ஒரு கேட்கும், இது வந்துட்டு சில ப்ரீ ரெக்வசைட்லாம் இருக்குது. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வேணும், நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஐபி அட்ரஸ் வேணும், விண்டோஸ் அப்டேட் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ரீ ரெக்வசைட். ஒரு டொமைன் வந்து நீங்கள் வந்து கொண்டு வர்றீங்க அப்படின்னா, ஒரு டொமைனாக அது டொமைனோட கொண்டு வர போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சர்வரில் ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். நம்ம நேற்றே வந்து போன செஷனில் பண்ணிட்டோம், ஐபி அட்ரஸ் எல்லாமே போட்டாச்சு இதில். ஸோ இப்போ we are going to install. செலக்ட் இன்ஸ்டலேஷன் டைப் ரோல் பேஸ்டு ஃபீச்சர் பேஸ்டு இன்ஸ்டலேஷன். ஸோ நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ண போகிறோம், ரோல் பேஸ்டு இன்ஸ்டலேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். தென் இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ண சர்வர், நம்ம ஆல்ரெடி இந்த சர்வருக்கு நேம் கொடுத்துருக்கோம், வின் 2022 DC01, அதுக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இந்த இடத்துல தான் we are going to enable the active directory domain service. There is option, second option active directory domain service. இதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கேட்கும், இதை ஆட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க சரியா. தென் அதுக்கடுத்து டிஎன்எஸ் சர்வர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டொமைன் வந்துட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு டிஎன்எஸ் சர்வர் இல்லாமல் நீங்கள் வந்து அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ டிஎன்எஸ் சர்வர் மேண்டட்ரி. ஸோ டிஎன்எஸ் சர்வர் நம்ம கொடுத்துக்கிறோம். add features that are required DNS server. So add feature. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுமே செக் மார்க்கில் இல்லை, இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். active directory domain services and DNS server both we checked. ஓகே, மித்தது நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இதை மட்டும் கொடுத்துக்கோங்க.
இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். தென் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஜஸ்ட்டு இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஆக்டிவ் டொமைன் சர்வர் ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டோர்ஸ் இதில் உங்களுக்கு தெளிவாக போட்டுக்காம பாருங்கள். ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வர் ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த யூசர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் டிவைஸ் ஆன் த நெட்வொர்க். ஓகே, அது தெளிவாக போட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ், நம்ம டிஎன்எஸ் பண்ணோம் இல்லையா? டிஎன்எஸ், வாட் இஸ் டிஎன்எஸ், டிஎன்எஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் வந்து போட்டிருக்கிறான். DNS server integration with Active Domain Service automatically replicate the DNS along with activated data. Make easier to manage DNS. Active Directory Domain Services require a DNS server to be installed on network. ஸோ ஒரு ஆக்டிவ் டைரக்டரி ஒர்க் ஆகணும் அப்படின்னா டிஎன்எஸ் சர்வர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிடுறோம். If you are installing a domain controller, you can also install DNS server role using the see நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ஆக்டிவ் டொமைன் கண்ட்ரோலர் ஏடிடிஎஸ் சர்வீஸ் எனேபிள் பண்ணுறீங்களோ அப்போ டிஎன்எஸ் எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். இது வந்து நம்ம இப்போ பண்ணுறது ஃபேஸ் ஒன், ஃபேஸ் 2 ரெண்டாக பிரிக்கலாம். இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடித்ததுக்கப்புறமா இந்த இதை நம்ம வி வில் ப்ரொமோட் அஸ் எ டொமைன் கண்ட்ரோலர். சரிங்களா? இதை ஒரு டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் போய்கிட்டு இருக்கு, இது போட்டோம். மீன்வைல் ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனையும் நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வரும். ஃபாரஸ்ட்னா என்ன, டொமைன்னா என்ன அப்படின்ட்டு. நேற்று லாஸ்ட் செஷனில் பார்த்தோம்ல, வாட் இஸ் ஃபாரஸ்ட், வாட் இஸ் ட்ரீ அப்படிங்கிறது. ஸோ இது முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டொமைன் ப்ரொமோட் பண்ணணும். அது ப்ரொமோட் பண்ணுறப்ப அது ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இட் வில் ஆக்ட் அஸ் ஏ டொமைன் கண்ட்ரோலர். இதில் ஒரு சர்வர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அவருக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. அதே இது அவரை டொமைன் கண்ட்ரோலரை ப்ரொமோட் பண்ணிட்டோம்னா ஹி ஹேஸ் ஆல் த பவர்ஸ். இப்போ நம்ம பிஎம் இருக்கார், நரேந்திர மோடின்னு இருக்கார். ஸோ நரேந்திர மோடி அப்படிங்கிறவர் ஒரு தனி ஆளு தான். ஹி ஹாஸ் நோ பவர்ஸ். பட் நம்ம அவரை எலெக்ட் பண்ணி பிஎம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அப்போ ஸோ நரேந்திர மோடி அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் பவர் கிடையாது. பிரைம் மினிஸ்டருக்கு பவர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் நார்மலாக ஒரு சர்வருக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. அந்த சர்வரை நம்ம டொமைன் கண்ட்ரோலராக கொண்டு போகிறப்போ அதோட பவரே வேறு. ஸோ இது முடிஞ்சிருச்சு. Active Directory Domain Services additional steps are required to make this machine as a domain controller. Promote this server to a domain controller. நம்மளோட செகண்ட் ஆப்ஷன் இதுதான். நம்ம Active Directory Domain Service இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் ப்ரொமோட் கொடுக்கணும். சரியா? ஸோ ப்ரொமோட் கொடுக்குறப்ப ஃபஸ்ட் பேஜில் இதுதான் வரும். Add a domain controller to an existing domain, add a new domain, add a forest. ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் நேற்று கொடுத்துருக்கேன். பட் எகெயின் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் ஃபாரஸ்ட், வாட் இஸ் ட்ரீ அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் நெக்ஸ்ட்டு போக முடியும். ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 4-5 கம்பெனி கொலாபரேட் பண்ணுறது. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டில் 2 ட்ரீ இருக்குது. ஒரு ட்ரீ வந்து tcs.local, இது மெயின் ரூட் டொமைன். இது tcs.local அப்படிங்கிறது ஒரு ரூட் டொமைன். தென் tcs.local கீழே chennai.tcs.local, bengaluru.tcs.local இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ட்ரீயில் டாடா மோட்டார்ஸ்.local இருக்குது, சென்னை.டாடா மோட்டார்ஸ் லோக்கல், பெங்களூர்.டாடா மோட்டார்ஸ் லோக்கல். இப்போ டிசிஎஸ் அப்படிங்கிறது ஒரு டாட்டாவோட கம்பெனி, டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாட்டாவோட கம்பெனி. இப்போ இந்த 2 பேருக்குமே ஏதாவது டேட்டா ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், மேபி சம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அது ரெண்டுமே ஒரே ஃபாரஸ்ட்டு கீழே வந்தால் தான் அந்த ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ தான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த TCS.local கீழே சென்னை.tcs.local அப்படின்னு ஒரு சப்டொமைன் கொண்டு வர்றோம் அப்படின்னா
இந்த ரெண்டுக்குமே ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டு டொமைனுக்கு இடையில வி கேன் ஏபிள் டு ஷேர் த டேட்டாஸ். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம ஃபாரஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இந்த இடத்துல மீனிங் என்னன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் add a domain controller to an existing domain. இந்த ஆப்ஷன் புரியும். add a domain controller to an existing domain. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸிஸ்டிங் டொமைன் tcs.local அப்படிங்கிறது ஒரு எக்ஸிஸ்டிங் டொமைன். அதுக்கு கீழே நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சென்னை பெங்களூர் இருக்குது, மும்பை அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம், இந்த ஆப்ஷன் போகலாம். செகண்டு add a new domain to one existing forest. இங்கே பாருங்கள், add a new domain to one existing forest. ஆல்ரெடி இந்த ஃபாரஸ்ட் இருக்குது, இந்த ஃபாரஸ்ட்டில் ஐ வாண்ட் டு கிரியேட் அனதர் டொமைன், ரூட் டொமைன் tcs.localனு ஒன்று இருக்குது, டாடா மோட்டர்ஸ்.localனு இருக்குது. அப்போ டாட்டாவோட இன்னொரு கம்பெனி இருக்குது, டாடா டெலிகம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ டாடா டெலிகம்யூனிகேஷன்ஸ் டாட் லோக்கல் அப்படின்னு ஒரு ரூட் டொமைன் கிரியேட் பண்ணுறோம். தென் அது கீழே சென்னை டாட் டெலிகம்யூனிகேஷன் டாட் லோக்கல், மும்பை டாட் டெலிகம்யூனிகேஷன் டாட் லோக்கல் அப்படின்னு நம்ம வந்து ட்ரீ கீழே ஸ்டைல் டொமைன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா that is come under add a new domain to an existing forest. அந்த ஃபாரஸ்ட்டில் நியூ டொமைன் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அது செலக்ட் பண்ணும், செலக்ட் த டொமைன் டைப்பு, ட்ரீ டொமைனு, ஃபாரஸ்ட் நேம் என்ன, டொமைன் நேம் என்ன நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நம்ம பண்ண போகிறது நியூ ஃபாரஸ்ட்டு, விச் மீன்ஸ் இப்போ தான் புதுசாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னோடய ஆஃபீஸில் இப்போ தான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி டொமைன் கண்ட்ரோலே கிடையாது. ஸோ இப்போ தான் செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னா வி வில் கோ ஃபார் ஆட் ஏ நியூ ஃபாரஸ்ட். சரிங்களா? அப்போ நம்ம அப்போ இதில் வந்து எக்ஸிஸ்டிங் இந்த ஃபாரஸ்ட் புதுசாகவே நான் வேறு ஒரு ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணி அது கீழே வேறு கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ அதில் டவுட் யாருக்கு இருக்கக்கூடாது. ஆல்ரெடி இது ஒரு செஷன் எடுத்திருக்கேன் அண்ட் ஆல்சோ நான் ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ ரூட் டொமைன் நேம், இந்த நியூ ஃபாரஸ்ட்டுக்கு என்ன டொமைன் நேம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம டொமைன் நேம் வந்து techie.com அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகே, techie.com அப்படின்னு கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் இப்போ இது கிரியேட் ஆகுது, அந்த techie.com அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகுது. இதில் select function level of new forest and root domain. ஸோ ஃபங்க்ஷன் லெவல் அப்படின்னா நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது விண்டோஸ் சர்வர் 2022 பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ விண்டோஸ் சர்வர் 2022 பண்ணியிருக்கிறதுனால அந்த விண்டோஸ் சர்வர் 2022 எது வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னா அந்த விண்டோஸ் சர்வர் 2022க்குள்ளே நீங்கள் விண்டோஸ் சர்வர் 2016 போட்டுக்கலாம், டொமைனும் 2016 போட்டுக்கலாம். பட் 2012 யூஸ் பண்ண முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறோம் ஃபங்க்ஷன் லெவல் அப்படி. இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு, லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஓகே, செகண்டு டைப் த டைரக்டரி சர்வீஸ் ரீஸ்டோர் மோட், DSRM மோட். சி ஏடி வந்து கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த DSRM மோடில் போயிட்டு அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும், அந்த பாஸ்வேர்டு தான் இது. இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். தென் நெக்ஸ்ட் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எடுத்துக்கும். தென் நெக்ஸ்ட் நெட்பயாஸ் நேம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஏன்னா நம்ம டொமைன் நேம் வந்து techie.com அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக அது டொமைன் நேம் வந்து அதுவே எடுத்துக்கும், techie.com அப்படிங்கிறத, techie அப்படிங்கிறத எடுத்துக்கிச்சு. இப்போ நீங்கள் சப்போஸ் டொமைன் நேம் மாற்றுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் டொமைன் நேம் மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் மாற்ற முடியாது. இப்போ நான் வந்து கோவின் அப்படின்னு கொண்டு வரேன், என்னோடய டொமைன் வந்து govin.com. சரியா? ஸோ கோவின் அப்படின்னு கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு போகிறேன். ஸோ டிஎஸ்ஆர் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ் கொடுத்தாச்சு. சொல்லுங்கள். அந்த ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷன் லெவல் 2016 தாண்டி நம்ம மாற்ற முடியுமா? மாற்ற முடியலை, ஆக்சுவலி ட்ரை முடியலை இதில். யா
அப்போ லோட் ஆகிட்டு இருந்துச்சு. மாற்றலாம், பட் ஆனால் அது அட்வைசபிள் கிடையாது. ஸோ ஏன்னா ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷன் லெவல் 2019 வந்துட்டு சர்வர் ஓஎஸ்லயும் 2016 தான் லாஸ்ட் வருது. 22ல சேஞ்ச் ஆகும் நினைச்சேன். அதுலயும் உங்களுக்கு 2016 தான் 2016 இதில் பாருங்கள். 2019 ஓஎஸ்லயுமே 2016 வரைக்கும் தான் அந்த ஃபங்க்ஷன். இங்கே டொமைன் ஃபங்க்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 16 தான் இருக்குது, 16 கீழே மாற்ற முடியல. பட் ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷன் லெவல் வந்து 8 வரைக்கும் இருக்குது. பட் இப்போ 8லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, 12மே யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பெட்டர் 16 வச்சு போகிறது தான் பெட்டர், சரியா? ஸோ இது ஃபங்க்ஷன் லெவல் வந்து எப்பயுமே 16 வச்சுக்கோங்க. ஸோ நெட்பயாஸ் நேம் அதுவே எடுத்துக்கிச்சு. நெட்பயாஸ் நேம் இஸ் நத்திங் பட் ஹோஸ்ட் நேம். அந்த .com அப்படிங்கிறதுலையே அதுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த நெட்பயாஸ் நேம், அது அந்த நெட்பயாஸ் நேம் எடுத்துக்கிச்சு. தென் நெக்ஸ்ட்டு govin.com அப்படின்னு கொடுத்துருந்தேன் நான், அந்த கோவின் அப்படிங்கிறத எடுத்துக்கிச்சு. அல்லது govin.tech, govin.cloud, govin.local அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபை த லொக்கேஷன் ஆஃப் த ADDS database sysvol folder, database folder, log file, sysvol folder இதெல்லாமே பை டிஃபால்ட்டாக அந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். நம்ம இதை சேஞ்ச் பண்ண வேண்டாம், we can go for it. ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. இதை ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க, நீங்கள் கொடுத்தது எல்லாமே ஓகேவா அப்படி சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. வெரிஃபைங் ப்ரீ ரெக்வசைட் ஃபார் யுவர் டொமைன் கண்ட்ரோலர். ப்ரீ ரெக்வசைட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்தால் அதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ரைட்டா? ஸோ அதுதான் ப்ரீ ரெக்வசைட்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து ஆல் ப்ரீ ரெக்வசைட் பாஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, கிளிக் இன்ஸ்டால் டு பிகின் இன்ஸ்டலேஷன். இப்போ இன்ஸ்டால் கொடுத்தோம்னா அது இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறமா he will act as a domain controller. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குரூப்பில் இருக்கும். இப்போ இது பாருங்கள் ஒரு குரூப்பில் இருக்குது, ரைட்டா? இந்த சர்வர் வந்து ஒரு குரூப்பில் இருக்குது. ஒன்ஸ் இது வந்து டொமைன் கண்ட்ரோல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டொமைன் குரூப் மாறிடும். அதை நம்ம இப்போ காமிக்க ரீஸ்டார்ட் பண்ணப்போ காமிக்கேன். ஸோ கமிங் டு த ப்ரீ ரெக்வசைட். ப்ரீ ரெக்வசைட் அப்படிங்கிறது என்னென்னா, லாபி. ஓகே, ஸோ ப்ரீ ரெக்வசைட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி இது இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் வந்து ப்ரீ ரெக்வசைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ப்ரீ ரெக்வசைட் அப்படிங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா whenever we go for any activity, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ப்ரீ ரெக்வசைட் பார்த்துட்டு தான் அதை நீங்கள் பண்ணவே முடியும். ப்ரீ ரெக்வசைட் பார்க்காம பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு OS இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, அப்போ ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீ ரெக்வசைட் என்னென்னா ISO இமேஜ் இருக்கணும். அப்போ ISO இமேஜ் வேணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீ ரெக்வசைட் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கணும். இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தால் தான் ISO இமேஜ் டவுன்லோட் பண்ண முடியும். அது டவுன்லோட் பண்ணால் தான் உங்களால் இன்ஸ்டாலே பண்ண முடியும். அப்போ அதுதான் இதெல்லாம் தான் ப்ரீ ரெக்வசைட். இப்போ இது இல்லாமல் உங்களால் பண்ண முடியாதுல்ல, ஒரு ISO இமேஜ் இல்லாமல் உங்களால் ஒரு OS இன்ஸ்டால் பண்ண முடியாதுல்ல. ஓகே, ஸோ அதுதான் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வேணுமோ அதுதான் ப்ரீ ரெக்வசைட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இது ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும் டைமு. எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரீபூட் ஆகும். ஒன்ஸ் ரீபூட் ஆனதுக்கப்புறமா இட் வில் ஆக்ட் அஸ் எ டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுவர் அபவுட் டு சைன்ட் அவுட் அப்படின்னு வருது. அப்படின்னா தெளிவாக சொல்லுது, யுவர் கம்ப்யூட்டர்ஸ் பீயிங் ரீஸ்டார்டட். நீங்கள் டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் வர்றப்ப இட் வில் ஆக்ட் அஸ் எ டொமைன் கண்ட்ரோலர். நம்ம எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டரை எலெக்ட் பண்ணி ஒரு நரேந்திர மோடி அப்படிங்கிறத எலெக்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆக்குறோமோ அதே போல் ஒரு சர்வரை நம்ம ஒரு டொமைன் கண்ட்ரோலராக ஒரு அந்த சர்வரில் ADDS சர்வீஸ் எனேபிள் பண்ணி வில் மேக் அஸ் அ டொமைன் கண்ட்ரோலர். ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எல்லா பவரும் உண்டு, அதே போல் ஒரு டொமைன் கண்ட்ரோலுக்கு எல்லா பவரும் உண்டு. அந்த டொமைன் கீழே இருக்கிற எல்லா டிவைசஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவர் அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ இவர் தான் ரொம்ப ஒரு பேஸ். ஓகே, இந்த டொமைன் கண்ட்ரோலர் ரொம்ப ஒரு பேஸ். ஸோ
விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கோர் காம்போனன்ட். அது கடல். ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். அது அந்த கடலில் நம்ம கொஞ்சம் படித்தாலே போதும். ரீபூட் ஆகட்டும். ஸோ ஒன்ஸ் டொமைன் கண்ட்ரோலர் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அது கீழே நீங்கள் வந்து யூசர் க்ரியேட் பண்ணலாம். தென் அது கீழே வந்துட்டு நீங்கள் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஷேர் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வர் தான் போட்டிருக்கேன். இப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு சர்வர் போட போகிறோம். இன்னொரு சர்வர் போட்டுட்டு அந்த சர்வரை இது கீழே மெம்பர் ஆக்க போகிறோம். ஓகே, அதுக்கு பேர் மெம்பர் சர்வர்னு பேர். இப்போ இப்போ இவர் வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இவருக்கு கீழே மற்றவங்களை ஆட் பண்ணணும். இப்போ இந்த டொமைன் கண்ட்ரோலர் இருக்கார் இல்லையா, அந்த டொமைன் கண்ட்ரோலர் கீழே நம்ம எத்தனை டிவைசஸ் நம்ம கொண்டு வர்றோமோ, நீங்கள் வந்து லேப்டாப்னாலும் சரி அல்லது சர்வர்னாலும் சரி, ஓகே, கொண்டு வர்றீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் இது கீழே நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து மெம்பர் சர்வர் ஒன்று நம்ம போடுவோம். போட்டுட்டு தென் அதை நம்ம வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலராக டொமைன் கீழே கொண்டு வருவோம். அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற நான் சொல்கிறேன். அது வேறு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி தான் அது. ஸோ நமக்கு இப்போ லோட் ஆயிடுச்சு, ஓஎஸ் வந்து பூட் ஆயிடுச்சு. பூட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லாகின் பண்ணுறப்ப வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் இருந்துச்சு. பட் இப்போ பாருங்கள், Govin/administrator, which means now he is became a domain controller. டொமைன் கண்ட்ரோலராக மாறிட்டார். டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது டொமைன் கண்ட்ரோலர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தென் sysdm.cpl போய் கண்டுபிடிக்கலாம். ரன்னில் போயிட்டு sysdm.cpl அதில் போனீங்கன்னா டொமைன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு குரூப்னு இருந்துச்சு, ரைட்டா? ஓ குரூப்னு இருந்துச்சு. இப்போ வந்து இது வந்து govin.com அப்படின்னு மாறிடுச்சு. இந்த .com அப்படிங்கிறத யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட்டோட .com வேறு, இது வேறு. நீங்கள் இந்த .com இல்லை .in .local எதுனாலும் கொடுத்துக்கலாம். அந்த டாட்டுக்கு அடுத்து ஒரு இது வரணும், நேம் வரணும், சரியா? ஃபைன். ஸோ இப்போ லோக்கல் சர்வர் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு வந்துடும் govin.com அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ நவ் ஹீ இஸ் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சர்வர் மேனேஜரில் சர்வீசஸ் வந்துருச்சு பாருங்கள். ADDS அப்படின்னு ஒரு சர்வீஸ் வந்துருக்கு பாருங்கள். தென் DNS ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணியிருந்தோமா, இது ரெண்டுமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் சர்வர் மேனேஜரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஆட் ரோல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிருக்கா? ஓகே, இப்போ இந்த சர்வர் தான் டொமைன் கண்ட்ரோலர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது ஈஸி தான். நீங்கள் அந்த sysdm.cpl கண்டுபிடிக்கலாம். அல்லது டூல்ஸில் போயிட்டு இங்கே ஏடி இருக்கான்னு பாருங்கள். ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் எதில் இருக்கோ அவர் தான் டொமைன் கண்ட்ரோலராக இருப்பார். ஏன்னா டொமைன் கண்ட்ரோலரில் மட்டும்தான் நம்மளால் இந்த அட்வர்ட் யூசர் அண்ட் இந்த யூசர்லாம் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இதில் எப்படி ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் இந்த govin.com இருக்குது, அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த யூசரில் நீங்கள் யூசர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் ஒரு யூசர் இருக்குது. ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ ஐம் கோயிங் டு க்ரியேட், ரைட் கிளிக், நியூ யூசர் க்ரியேட் பண்ணுறேன். யூசர் நேம் வந்து தேரி குமார்னு வச்சுக்கிறேன். லாகான் நேம் வந்து தேரி அப்படின்னு வைக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு govin/தேரி அப்படின்னு வரும். தென் நெக்ஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கிறேன். குமார் உங்க ஸ்கிரீன் ஸ்டக் ஆயிட்டு குமார். மற்றவங்களுக்கு தெரியுதா? நீங்க டைப் பண்றது இப்போ தெரியுது. ஓகே, இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதில் யூசரில் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. யூசர் மஸ்ட் சேஞ்ச் த பாஸ்வேர்ட், யூசர் cannot சேஞ்ச் த பாஸ்வேர்ட், பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர். ஸோ பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இப்போ தேரிக்குமார் அப்படிங்கிற யூசர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த தேரிக்குமார் அப்படிங்கிற யூசருக்கு வந்து ரைட்ஸே கிடையாது. இப்போ அதில் நான் லாகின், இப்போ நான் வந்து இந்த சர்வரில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த தேரிக்குமார் யூசர் லாகின் பண்ணால் எனக்கு அட்மின் ரைட்ஸ் கிடையாது. அப்போ எனக்கு அட்மின் ரைட்ஸ் வேணும் அப்படின்னா நான் மெம்பர் ஆஃப் போயிட்டு மறுபடியும் போகிறேன், இது டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் யூசரில் தான் இருக்குது. ஸோ மெம்பர் ஆஃப் போயிட்டு ஆட் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ தேரிக்குமார் அப்படிங்கிற யூசருக்கு மெம்பர் ஆஃப் போனீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இருக்குது, டொமைன் அட்மின், இந்த ரெண்டு பேர்த்தையும் எனக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது. சரியா? இப்போ நவ் ஐ ஆம் த தேரிக்குமார் யூசர் ஹேவிங் த அட்மின் ரைட்ஸு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் கீழே உங்கள் நேமை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். எப்படி வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, குரூப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத லேட்டராக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மெம்பர் சர்வரை இது கீழே எப்படி ஆட் பண்ணுறது சொல்லி நம்ம வந்து பார்ப்போம்.